ஒரு காட்டில் இருந்த மலை மேலே ஒரு பெரிய கரடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கரடி மேலேருந்து கீழே பார்க்கும் பொழுது ரொம்ப கம்பீரமாக தெரியும். அது ஒரு ராஜா மாதிரி தோற்றமளிச்சிச்சு. அதை கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் ஓநாய்க்கும் ரொம்ப பொறாமையாக இருந்தது. இந்த கரடியை எப்படியாவது நம்ம ஒழிச்சு கட்டணும், அதை எப்படியாவது மலையிலேருந்து கீழே இறங்க வைக்கணும், அதுதான் பார்க்க ரொம்ப ராஜா மாதிரி கம்பீரமாக தெரியுது, அதை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சி ஏதாவது ஒரு திட்டம் தீட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தோணுச்சு, நம்ம மலையை சுற்றிலும் ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்கு மேலே புல்களை போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு தெரியாது. அது கீழே இறங்கி வந்துச்சுன்னா அது உள்ளே விழுந்து அது செத்து போயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. இதுக்கு திட்டத்துக்கு ஒரு தேவை வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பறவையையும் கூட கூட்டுக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அந்த பறவை கூடயும் சேர்ந்து அவங்க திட்டம் தீட்டினாங்க. அவங்க நினச்ச மாதிரியே பெரிய குழியை நைட்டோட நைட்டாக போட்டு அந்த குழிக்கு மேலே ஃபுல்லாக புட்களை போட்டு பார்க்குறதுக்கு இலை மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க அதை செட் பண்ணிட்டாங்க. அந்த மலை சுற்றிலும் அப்படி தான் இருந்தது. கரடி கீழே இறங்கி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே விழுந்துடும். அப்புறம் இவங்க திட்டம் போட்ட மாதிரியே அந்த குருவி போய் அந்த கரடிக்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னிச்சு. நாங்கள் உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி வாங்க, அந்த விருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிச்சு. ஆனால் அந்த கரடி எதுவுமே பேசலை. கோபமான இந்த குருவி மறுபடியும் இவங்கள்ட்ட அந்த கரடி எதுவுமே பேசவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம வேறு ஒரு திட்டம் போடலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டு அந்த குருவி மறுபடியும் போய் அங்கே சொல்ல போச்சு. உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, உங்களை அருமையாக வளர்த்தவர் அவர் தானே, உங்கள் சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் தான் எழுதி வைக்க போகிறாரு, வாங்க நீங்கள் இறங்கி வாங்க அப்படின்னு சொன்னிச்சு. அப்பையும் அந்த கரடி எதுவுமே பேசலை, ரொம்ப அமைதியாக பேசாமல் இருந்துச்சு. மறுபடியும் குருவி போய் அந்த 3 மிருகங்கள்கிட்டையும் நடந்ததை சொன்னிச்சு. அப்போ அவங்க என்ன இது இப்படி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாயிட்டாங்க. என்ன 2வது முயற்சி நம்மளுக்கு தோல்வியா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு மறுபடியும் நம்ம 3வது ஒரு திட்டம் போடலாம், அந்த திட்டத்தில் கட்டாயம் அது இறங்கி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கிற மலை ஒரு எரிமலை, அந்த எரிமலை புகஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்படியே வெடிச்சிச்சின்னா நீங்கள் அதுக்குள்ளே உளுந்து சாம்பலாக கருகி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொன்னிச்சு. அதையும் அந்த கரடி கேட்டுக்கிட்டு ஒன்றுமே பதில் சொல்லலை. அது எப்படி நின்றுச்சோ அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. மறுபடியும் இந்த விஷயத்த அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க. பயங்கர கோபமாயிருச்சு அந்த 3 மிருகங்களுக்கும். இதுக்கு எவ்வளோ ஆணவம் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவங்க 3 பேரும் கீழே இருந்து அந்த மலையை பார்த்து அந்த கரடியை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவ்வளோ தூரம் திட்டுறாங்க. பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த கரடி எதுவுமே பேசலை. மேலே இருந்து கீழே பார்த்துக்கிட்டு அமைதியாகவே அப்பவும் இருந்துச்சு. எந்த பதிலும் அதுங்களுக்கு சொல்லவே இல்லை. இதுங்களுக்கு ரொம்ப கோபமாயிட்டு அங்கேருந்து நம்ம போயிடணும், இது வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த கரடி மனசில் நினச்சிச்சு, மலையை பார்த்து நாய் குறைச்சின்னா நாய்க்கு தானே வாய் வலிக்கும், எனக்கா வாய் வலிக்கும் அப்படின்னு அதுவே நினச்சிக்கிச்சு. எப்போதும் நம்ம சாமர்த்தியமாக இருந்தோம்னா எந்த ஒரு விஷயத்துலேருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இந்த கரடி தான் சாட்சி.